சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பாரத பசு என்று அழைக்கப்படும் நாட்டுப் பசுக்களின் இனம்தான் உலகிலேயே சிறந்த இனம். நாட்டுப் பசுக்களின் பாலை சாப்பிட்டால் எந்த நோயும் வருவதில்லை. மேலும் நாட்டுப் பசுக்களின் கோமியம் மற்றும் சாணத்திலிருந்து தரமான பஞ்சகவ்யா மற்றும் பல சிறந்த மருந்து பொருட்கள் தயார் செய்ய முடியும் என இன்றைய நிகழ்ச்சியில் கூறும் சேலம் சுரபி என்ற கோசாலாவின் தலைவர் திரு ஆத்மானந்தா அவர்கள் நாட்டுப் பசுக்களின் மகத்துவத்தை பற்றி பல தகவல்களை கூறுகிறார். நமது பாரத பண்பாடானது உலகத்திலேயே இன்றும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடாக திகழ்கின்றது. இதைத்தான் நாம் இந்து மதம் என்று சொல்கின்றோம். இந்த பண்பாடோடு ஒட்டி மொகஞ்சதாரா, ஹரப்பா இந்த காலகட்டங்களில் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச ஒரு சில பொருட்களுக்கு கூட பசுவனுடைய சின்னங்களும் காளையினுடைய சின்னங்களும் பொறிக்கப்பட்டு இருந்திருக்கிறதுங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை. அப்படி நமது பண்பாடானது முழுவதும் பசுவோட ஒன்றி தான் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த பசுவினம் உலகத்திலேயே முதல்ல நம்ம பாரத பகுதியில் தான் தோன்றி இருக்கு. நமது பாரத பசுவினங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பசுவினங்களை விட ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பிராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசு இன்றைக்கி நம்ம நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் தான் அங்கொன்று இங்கொன்றுமா இருந்துகிட்ருக்கு. சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 லிட்டர் பால் கொடுக்கக்கூடியதாக அது இருந்திருக்கு. ரொம்பவும் யானையினுடைய ஒரு உடல்வாகு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பெரிய சைஸ் இருந்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், என் பின்னால் இருக்கக்கூடிய இந்த பசுவினங்கள்லேயே இப்போ இதை சாகியவால்னு சொல்கிறோம். இது கிர், இதுவும் சாகியவாலினுடைய இன்னொரு ரகம். இப்படி இதெல்லாம் வட பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்த ரகங்கள். இந்த ரகங்கள் எல்லாம் சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 லிட்டர் பால் கொடுக்கக்கூடியது. நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதனுடைய விந்தணுக்களை கலப்பினம் பண்ணி கலப்பின பசுக்கள்னு உற்பத்தி பண்ணி அந்த பசுக்கள் தான் நிறையா பால் கொடுத்துட்ருக்கு அப்படின்றது ஒரு மாயை மாதிரி நமக்கு ஏற்பாடு பண்ணி அதனால் நிறையா வியாதிகளை தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பாரதிய பசுவினங்களுடைய பால் நாம் சாப்பிடும் பொழுது எந்த விதமான வியாதியும் வர்றதில்லை. வியாதி இருந்தால் போகுதுங்கிற உண்மை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கில முறை மருத்துவர்களும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த கலப்பின பசுக்களினுடைய பாலை நாம் சாப்பிடும் பொழுது பலவிதமான வியாதிகள் வருது. இந்த வியாதிகளுக்காக மேற்கத்திய நாடுகளில் தயார் பண்ணக்கூடிய மருந்துக்கள் விற்கப்படுது. இந்த வியாதிகளை போக்குறதுக்காக அந்த மருந்துகள் பயன்படுது. அதனால் மேற்கத்திய நாடுகள் வளர்ச்சி பெறுது. நம்ம வியாதியால் நம்ம நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கலப்பின பசுக்களை நாம் நீக்கிட்டு பழையபடி காணாமல் போன நம்முடைய பாரம்பரிய பாரதிய பசுவினங்களை கொண்டு வரணும். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் இன பசுக்கள், இந்த பசுக்கள் ரொம்பவும் வறட்சி, அந்த வறட்சியில் தான் இருக்கும்.
அந்த வறட்சி எவ்வளவு இருந்தாலும் அதை தாங்கி வளரும். ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். இந்த அளவுக்கு பால் இருந்தாவே போதுன்ற சூழ்நிலை நமக்கு இருந்தது. பால் ஒரு சத்தான ஆகாரம், அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா மட்டும்தான் குழந்தைங்க நல்லா வளர்ச்சி பெற முடியும் அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரம் ஒன்று நம்ம இடத்துல நடந்திருக்கு. அதையும் நம்பிட்டு பால் பெருக்கங்கிற பேரில் கலப்பின பசுக்களை இறக்குமதி பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு தனியாக இன்னொரு மருந்து நாம் கொடுக்குறோம். ஆனால் நம்ம பாரதிய பசுவினங்களுடைய நெய் மூளை வளர்ச்சிக்கு அருமையான ஒரு மருந்து. நெய் சாப்பிட்றதை விட்டுட்டோம். ஏன்னா அதனால் கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம் வரும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதா இருந்தால் அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மருந்தே எங்களை பொறுத்தவரையிலும் இந்த பஞ்சகவிய மருந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துக்களில் நெய்யத்தான் மருந்தாக கொடுக்குறோம் நாங்கள். அதுவே குணமாக்குது. அந்தளவுக்கு உயர்ந்த பலவிதமான மருந்து பொருட்களை தன்னோட கொண்டு இருக்கக்கூடியது இந்த பாரதிய பசுவினங்கள். பாரதிய பசுவினங்கள் இன்றைக்கி 42 இனம் காணப்பட்டிருக்கு. நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் இன்னும் சொல்லப்போனால் அந்த பசுக்கள் நிறையா பால் தருது. அதனால் வடநாட்டிலிருந்து கூட நாம் சிரமப்பட்டாது இங்கே கொண்டு வரலான்னு சொல்லி விவசாயிகள் நிறைய இயற்கை விவசாயத்துக்காக வடநாட்டிலிருந்து பசுக்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும். மலரும் பூமி தொடர்கிறது. நம்முடைய தமிழக முதல்வர் இன்னைக்கு பசுக்களை இலவசமாக கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு கலப்பின பசுக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கலப்பின பசுக்கள் இல்லாமல் பாரம்பரிய பசுவினங்களை அவங்க கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு வேண்டிய பூச்சிக்கொல்லி மருந்து, அது பூச்சிக்கொல்லி மருந்துன்னு கூட சொல்லக்கூடாது, பூச்சி விரட்டி அப்படி தான் சொல்லணும். பூச்சியை கொல்லாது, தேவையில்லாத பூச்சிகளை துரத்தும். நிறைய பயிர்கள் வளர்கிறதுக்கு பூச்சி தேவைப்படுது. அந்த பூச்சிகளை உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த பசுவினுடைய மூத்திரம், சாணம் இதெல்லாம். அப்படி பலவிதமான விவசாயத்துக்கு வேண்டிய பொருட்கள் கூட இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம தினப்படி கோவிலில் விபூதி வாங்கி பூசுகிறோன்னா அந்த விபூதி எல்லாம் கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா கெமிக்கல் வேஸ்ட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, சுத்தமான முறைப்படி தயார் பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் முறைப்படி பசுவினுடைய சாணத்திலிருந்து புடம் போட்டு விபூதி எடுத்து அந்த விபூதி தான் நம்ம நெற்றியில் தரிக்கணும். விபூதி ஒரு மருந்து. சாதாரணமாக நம்ம கோவிலில் விபூதி வாங்கினோம்னா நெற்றியில் இட்டது போக கீழே போட்டு பழக்கம் இல்லை, வாயில் போடுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறது அந்த வாயில் போடுறதுனால வயிற்றில் நிறைய பிரச்சனை ஆகுது. அப்படி பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான மருந்தாக இருக்கிற விபூதி கூட நிறைய பேர் தயார் பண்ணாங்கன்னா இதிலிருந்து வருமானம் நிறையா கிடைக்கும். பாரதிய பசுவினம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பாரதிய பசுவினத்துலேருந்து நமக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழி இல்லாமல் இதெல்லாம் எங்களால் வச்சு பராமரிக்க முடியாது, அதனால தான் நாங்கள் இன்றைக்கி டிராக்டருக்கு மாறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். முழுவதும் விவசாயம் இனிமே ஆட்கள் கிடைக்காததால் இயந்திரமயமாக்கப்படும். அப்படி என்னைக்கு 100% இயந்திரமயமாக்கப்படுதோ அன்னைக்கு இந்த நாட்டில் பஞ்சம் வருங்கிறது என்னுடைய கருத்து. மக்கள் வயலில் இருந்து உழைக்கணும். கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருந்து மட்டும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் புல் வரைகிறதுனால வயலில் கண்டிப்பாக புல் வந்துடாது. நேரடியாக வயலில் இறங்கி புல் வர வச்சு, நெல் வர வச்சு கிடைக்கக்கூடிய அதனுடைய விளைச்சலை மக்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பசுக்கள் தான். இந்த பசுக்களில் பஞ்சகவ்யங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமிர்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது இன்றைக்கி ஏதாவது புதுசாக சொல்கிறோம்னா இல்லை, ஆயுர்வேதத்தினுடைய ஒரு பங்காக இருக்குது. ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யாரும் உபயோகப்படுத்தலை. அப்படியே உபயோகப்படுத்தினா இது கெடுதல் அப்படி ஆங்கில முறை மருத்துவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. உள்ளபடியே இன்றைக்கி தீர்க்க முடியாத வியாதி கேன்சர். அந்த கேன்சரை தீர்க்கறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பசுக்களினுடைய சாணமும் கோமூத்திரமும் தான் மருந்தாக இன்றைக்கி பயன்படுது. நாட்டு பசுக்களின் கோமியம் மற்றும் சாணம் பயிர்களுக்கு மட்டுமில்லாமல் மனிதர்களுக்கு வரும் நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது என்ற விவரங்களை நாளைய வளர்ச்சோலையில் பார்க்கலாம். மலரும் பூமி இடை